தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா 180 வீட்டு உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு msc.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணாதான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் இருக்கும். அதில் கீழே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான அதாவது வீட்டு உதவியாளர் அதாவது ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏறக்குறைய 70 பேஜஸ் மேலே இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன்ஸை ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியும். அதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12/6/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தகவல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே கொடுத்துருக்காங்க. ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலையோட பேர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், தமிழில் பார்த்தீங்கன்னா வீட்டு உதவியாளர்னு அர்த்தம். சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து ரிசர்வேஷன் பாலிசி படி அலாட் பண்ணியிருக்காங்க அந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வயது வரும், அதாவது குறைந்தபட்ச வயது அதுக்கப்புறம் அதிகபட்ச வயது கேஸ்ட் வைஸ் வந்து ஒரு கேஸ்ட்டுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு இணையான தகுதியை வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு வருட கைவினை பயிற்சி, 3 நேர படிப்பு, வீட்டு பராமரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு, சமையல் பேக்கரி பொருட்கள் தயார் செய்தல் இந்த கோர்ஸ்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சிருந்தீங்களா கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக என்ன கேட்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2த்துலையுமே வந்து சரளமாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் 2த்துலையுமே வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்எம் அதாவது இலகு ரக வாகனத்திற்கு ஓட்டுறதுக்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததிர், எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் அதாவது நோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் நோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பணியின் தன்மைகள்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் ஆனால் என்னென்ன வேலைகள் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணப்படும் அந்த தகவல்கள் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பதிவாளர்களின் வீடுகளை வந்து உங்களை வந்து பணியமர்த்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்னென்ன வேலை செய்யணும் எல்லாமே வந்து வீட்டு வேலைகள், அப்புறம் சமைத்தல், வீடு பராமரிப்பு போன்ற எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள். தமிழ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மார்க்ஸ் என்னென்ன விவரம் எந்த சிலபஸில் வந்து உங்கள் எக்ஸாம் இருக்கும் எல்லாமே வந்து தமிழ்லேயே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துவிடும். ரிட்டன் எக்ஸாம் டேட்ஸ் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்ஸ் அதுக்கப்புறம் ஓரல் இன்டர்வியூ டேட்ஸ் எல்லாமே வந்து இதே வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அப்போ தான் வந்து எல்லா அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்ஸும் கொடுத்துருக்கு. அதாவது பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் படித்தவங்களுக்கான பிஎஸ்டிஎம் ஃபார்மேட், அப்புறம் என்ஓசி ஃபார்மேட், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தல் அதாவது இந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க.
உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் பக்கத்தில் ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்டிவேஷன் லிங்க்கில் வந்து உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கும். அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.